वक्रतुण्डमहाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा. ஸ்ரீ குருப்யோ நமஹ. உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சிந்திக்க போகிறோம். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சியை நினச்சி ஒரு பெரிய பயம் மனசில் காணப்படுறது. 10வது ஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் பயணிக்கிறாரு. 10ல் குரு வந்தால் பதவி பறி போகுமா அப்படின்னு பயப்படுறாங்க. முதல்ல பயத்தை தவிர்த்துருங்கோ. மற்ற பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். 6வது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த 10வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றது அப்படிங்கிறது ஒரு சரியான அமைப்பு அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டாம். சரியான பொசிஷன் கிடையாது. ஆனால் உங்களது ராசிக்கு சதுர் பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் சஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்பு. ஒரு குரு பெயர்ச்சி பலன்களை சிந்திக்கும் போது மற்ற பிளானட்டரி பொசிஷனையும் கணக்கில் எடுத்துக்கணும். குரு பகவானுடைய பார்வையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த வகையில் உங்களது ராசிக்கு சதுர் பஞ்சம ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்பு. லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்பு. உங்களது ராசிக்கு குரு பகவான் 3-6க்கு அதிபதி. 3-6க்கு அதிபதி தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது எந்த விதமான எச்சரிக்கை? இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் டியூட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. முன் அனுமதி இல்லாமல் லீவ் எடுக்காதீங்க. இந்த உங்களுக்கு லீவ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு லீவு நிறையா இருக்குது. ஆனால் ஆஃபீஸில் உங்களுடைய ஒர்க்கை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அன்றைக்கி முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருந்திருக்கும். அப்போ முன் அனுமதி இல்லாமல் லீவ் எடுக்காதீங்க. அதே போல் மேல் அதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக அப்ரோச் பண்ணுங்க. நீங்கள் எந்த விதமான உரிமைகளையே கேட்குறதா இருந்தாலும் அது ஒரு ஸ்மூத் அப்ரோச், ஒரு ஜென்யூன் அப்ரோச். அந்த அப்ரோச்சை நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி தினங்களில் நீங்கள் சக்ஸஸை ரீச் பண்ணலாம். அடுத்தது நம்ம பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் ஒரு ஏபிசி ஃபார்முலா அப்படிங்கிறத நான் அப்பப்போ சொல்லி கொடுக்குறேன். அந்த ஏபிசி ஃபார்முலா என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு கார் நல்லா ஓட்ட தெரியும், எப்பேற்பட்ட டிராஃபிக்காக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண தெரியும், அதை ஃபேஸ் பண்ண தெரியும், உங்கள்கிட்ட நல்ல எஃபிஷியன்சி டிரைவிங், உங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாராட்டுறாங்க, உங்கள்கிட்ட நல்ல திறமை இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த திறமையில் நீங்கள் எந்த இடத்துல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அதை அப்படியே உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரு கார் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் சேஃப்டி டிரைவிங்க்கு நீங்கள் சரியான விகிதத்தில் ஆக்சலேட்டரை ஆப்ரேட் பண்ணுறீங்க, சரியான விதத்தில் கிளட்சை ஆப்ரேட் பண்ணுறீங்க, எப்போ அவசியமோ அப்போ பிரேக்கை அப்ளை பண்ணுறீங்க. அப்போ A ஃபார் ஆக்சிலேட்டர், B ஃபார் பிரேக், C ஃபார் கிளட்ச். இதை மூணையும் சரியாக இயக்க தெரிந்தவர்கள் எந்த டிராஃபிக்காக இருந்தாலும் அந்த வண்டியை சரியாக பாதுகாப்பாக ஓட்ட முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா? அதே போல் உங்களது வாழ்க்கையில் ஆக்சிலேட்டர் அப்படிங்கக்கூடிய வேகத்தை குறைங்க. எந்த இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணணும், எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணுங்கக்கூடிய பிரேக்கை இது பண்ணுங்க. இந்த கிளட்ச் என்ன பண்ணுறதுன்னா, இந்த கிளட்சை பிடிக்கும்போது அந்த வீலுக்கும் ஸ்பீடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஆப்ரேட் பண்ணுறது இல்லையா? அப்போ எந்த இடத்துல கிளட்சை அப்ளை பண்ணால் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியறது இல்லையா? அதே போல் இந்த ஏபிசி ஃபார்முலாவை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய பயணம் ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ. தேவையில்லாமல் பேச வேண்டாம். அதே போல் யாருக்கிட்டையும் அஷூரன்ஸ் கொடுக்காதீங்க.
நான் அதை செஞ்சு காமிக்கிறேன், அதை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்காதீங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் கூடுமான வரை தவிர்த்துருங்க. யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, யார்கிட்டையும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு சதுர் பஞ்சம ஸ்தானாதிபதி உங்களை சேஃப்டி மோடில் இயக்கின்னு இருக்கார். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஓரியன்ட் ஜேர்னி வாழ்க்கையில் கிடைக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட்ஸை கொடுக்க போகிறார். ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, ஜபங்கள் பண்ணுறது, இறைவனது ஆற்றலை உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. அதே போல் இறைவனது ஆற்றலை உணர்ந்து உங்களுக்கு நல்ல குருமார்கள் மூலம் உபதேசங்கள் பெற்று ஆன்மீக வெற்றியை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? துலா ராசி சார்ந்தவாளுக்கு அருமையான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கூடுதல் எஃபோர்ட் எடுங்க. உங்கள் புக்கை எடுத்து படிக்கும்போது கான்சன்ட்ரேஷனை டீவியேட் பண்ணாதீங்க. கொஞ்ச நாரி ஆன்லைனில் போகலாமா, கொஞ்ச நாரி இன்ஸ்டாகிராம் பார்க்கலாமா, கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பார்க்கலாமா, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு படிக்கக்கூடிய நேரத்தில் படிப்பை மட்டும் சிந்தனை பண்ணுங்க. ஒரு பெரிய விஷயம், குரு பகவானுடைய பார்வைகள் குரு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட பார்க்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அபரிமிதமான ஒரு வெற்றிகள் கிடைக்கும். அந்த விதத்தில் குரு பகவானுடைய 5வது பார்வை உங்களது ராசிக்கு தனஸ்தானத்தில் பதிகிறது. இந்த பஞ்சம நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சம நேத்திரம் 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு பேர். குழந்தைகள் மூலமா உங்களுடைய ஃபேமிலி growth இன்க்ரீஸ் ஆக போகிறது. இந்த ஃபேமிலி growth அப்படிங்கிறது ஃபைனான்ஷியல் growth, சுபங்கள் ரீதியாக குடும்பத்தில் ஏதோ குழந்தைகள் மூலமாக ஒரு சுப செய்தி வரப்போகிறது. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. குழந்தைகள் மூலமாக அவர்களது பொருளாதார வளர்ச்சிகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. எப்போதுமே ஒரு நடைமுறையில் ஒரு விஷயம் சொல்லுவா, சுவாமி ஒரு கதவு சாத்தினா இன்னொரு கதவை திறப்பார்னு. உங்களுக்கு தசமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் பார்வை மூலமாக அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறார். குரு பகவானுடைய 7வது பார்வை 4வது ஸ்தானத்தில் பதிகிறது. இது ரொம்ப ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட். நேற்று வரைக்கும் அம்மா கிட்ட ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அது அப்படியே அம்மா அப்படிங்கவும் மகனேங்கவும் பாசம் கிடைக்க போகுது. அம்மா வழி சொந்தங்கள், தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் வரப்போகிறது. ரொம்ப கடினமான வேலைகளில் இருந்த உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. ரொம்ப நாளாக கட்டி முடிக்காமல் இருந்த வீடுகளை முழுமைப்படுத்தி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. வீடுகள், மனைகள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட அனுகூலத்தை கொடுக்க போகிறது. வயசில் பெரியவாளுக்கு ஆரோக்கிய ரீதியாக இருந்த பலவிதமான பிரச்சனைகள் என்னன்னு தெரியல, எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, எல்லா விதமான மருந்துகளும் சாப்பிட்டாச்சு. அலோபதி மெடிசன், ஹோமியோபதி மெடிசன், நேச்சுரோபதி மெடிசன், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, எல்லா விதமான மருத்துவ முறைகள்லையும் போய் பார்த்தாச்சு. என்னன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இருந்தவாளுக்கு ஒரு எளிமையான அருமையான சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவம் மூலம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதற்கு ஜோதிட ரீதியான காரணங்களை பார்த்தோம்னா, சஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகிறது. சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்துக்கு ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம் இவைகள்லாம் பேர். அப்போ ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், என்னன்னே தெரியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க போகிறது. நான் இந்த அளவுக்கு நடப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை, என்னால் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ செஞ்சு காமிச்சிட்டேன். அதே போல் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பகையில் இருந்தவர்கள் அவளாக சார் நான் ஏதாவது சொல்லியிருந்தா கோச்சிக்காதீங்க, பெருசு பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு எனக்கு தேவை. பொதுவாகவே இந்த துலா ராசியை சார்ந்தவர்கள் அன்பு காட்டிட்டோம்னா அவர்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்வாங்க. ஆனால் அவங்கள்ட்ட முறைச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த துலா ராசிக்காரருடைய அன்பு வேணும், துலா லக்னத்தை சார்ந்தவர்களுடைய அன்பு எங்களுக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய உணர்ந்து
நண்பர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்க போகிறது. அதனால கடந்த காலத்தில் இருந்த பகைகள் மலர போகிறது, பகைகள் மறைய போகிறது. இது ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட். நேற்று வரைக்கும் உங்களை பகை பாராட்டியவர்கள் அந்த பகையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு, சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு குரு பகவானுடைய பார்வை மூலம் பழைய நட்புகளை எல்லாம் அவர்களாக வந்து புதுப்பித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. இதில் 2 விஷயங்களை நாம் சிந்திக்கணும். 6வது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அது ஒரு அருமையான பொசிஷன். அந்த 6வது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையும் பதியறது. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதல் பெனிஃபிட்ஸை குரு பகவான் அருள் புரிய போகிறார். இந்த லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. இறைவன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், அவங்க ஆன்மீக ரீதியாக அவங்க மனசில் என்னென்ன சந்தேகங்கள் இருந்ததோ அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகிறது. இறைவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. க்ஷேத்ராடனங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்களுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அதே போல இன்னைக்கு உங்களிடத்துல நல்ல திறமை இருக்கு, உங்களிடத்துல நல்ல உழைப்பு இருக்கு. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு எக்ஸோ ஒய்யோ இசட்டோ நினைக்கிறாங்க. ஆனால் நடுவில் ஒரு நரி வந்து தடை பண்ணுறது. எனக்கு அவர் நல்ல உதவி செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, அவரை போய் இந்த ஆள் கெடுத்துட்டான் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த குரு பகவானுடைய பார்வை மூலம் உங்களது ராசிக்கு சதுர், சப்தம, சஷ்டம ஸ்தானங்களில் குரு பகவான் பார்வை பதியறதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் விடைகள் கிடைக்க போகிறது. இந்த தசமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு அருமையான எளிமையான ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறேன். அதை தினம் 21 முறை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பெறலாம். வியாழக்கிழமையில விரதம் இருங்கோ, குரு பகவானுடைய திரு உருவை மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்கோ. துலா ராசியை சார்ந்த பக்த கோடிகள் ஓம் தர்ம ரூபாய நமஹ என்ற திருநாமாவை மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்கோ. குரு பகவானை தியானிக்கும் பொழுதே தர்ம சிந்தனைகள் தோன்றும். அப்ப எளிமையாக நீங்க ஓம் தர்ம ரூபாய நமஹ என்ற திருநாமாவை 21 முறை ஜபம் செய்வது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் செய்வது தசமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தாக்கத்தில் இருந்து அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். துலா ராசி சார்ந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வர வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல 9 விதமான சூக்ஷ்மங்களையும் கொடுத்துருக்கோம். அவைகளையும் நீங்கள் பார்த்து இந்த குரு பெயர்ச்சி வைபவம் அனைவருக்கும் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். உலக தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சுஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி காலை சுமார் 11 மணி 1 நிமிடத்திற்கு, ஆங்கில தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இந்த வகையிலே குரு பகவான் உச்சம் பெற்று கடக ராசியில் இந்த 2026ஆம் ஆண்டு பிரவேசிக்கக்கூடிய பிரவேசமானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அருமையான பெயர்ச்சியாக அமைகின்றது. உங்களது வாழ்க்கையில் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நமது சேஷாசிரமத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி யாக வேள்வியிலே குரு பகவானுடைய மகா யந்திரமானது 1 மண்டலங்கள் பூஜை செய்து அனுப்பி வைக்கின்றோம். தேவைப்படக்கூடிய பக்த கோடிகள் உங்களது பெயர் நட்சத்திரத்தோடு பதிவு செய்து கொண்டு அந்த மகா யந்திரத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள்.